கொடம்புளி இட்டு வச்ச ஒரு நாடன் ஃபிஷ் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. இதுக்கு ஒரு 20 சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் பச்சை அளவு கொடம்புளியும் எடுத்துருக்கிறேன். ஒரு மண் சட்டியில் வெளிச்செண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் வெந்தயம், கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து பச்சை வாசனை போனதுக்கப்புறமா பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். நெக்ஸ்ட் இதுக்கு மசாலா ரெடி பண்ணி எடுக்கலாம். குறைச்சி தேங்காய் எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சம் தனியா சேர்த்து ஃபைனாக பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட் இதை மசாலாவை சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொடம்புளியும் சேர்த்து உப்பு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஹமூர் ஃபிஷ் எடுத்துருக்கிறேன். மீன் டேஸ்டான மீன் வகையில் இதுவும் ஒன்றுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதோட ஃப்ரை வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோதான். அப்படி மூடி போட்டு குழம்பு சுண்டி வந்தால் போதும். ஃபைனலாக தாளித்து விட்டுக்கலாம். குறைச்சி வெளிச்செண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் தனியாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அப்போ கருவேப்பிலை. அவ்வளோதான். தாளிச்சு ஊற்றுனதுக்கப்புறம் அப்படியே மூடி போட்டு ஒரு 2 hours கழித்து தான் மீன் குழம்பு சாப்பிட்ணும். நல்ல சூடு சோரோடி கூடி வச்சு கைக்கமாக உண்டுல மோனே பொலியான கேட்டால் பொலி. அந்த மீனில் மசாலாலாம் ஊறி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஹமூர் ஃபிஷ்ஷு சும்மாவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த மீன் குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். டாடா பை பை.